இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, இவங்க எதுக்கு இந்த நேரத்துல இங்க வராங்க? இப்ப அந்த மோனிகா மட்டும் இங்க வந்தா நம்ம மாட்டிப்போமே. நம்ம இப்ப என்ன பண்றது? இல்லங்க, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? என்ன சார், ஏதோ உங்க சொந்தக்காரங்கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? சார், நாங்க போலீஸ், உங்களை விசாரிக்க வந்திருக்கோம். அதான் அன்னைக்கே வந்து விசாரிச்சுட்டு போயிட்டீங்கல்ல, இப்ப எதுக்கு மறுபடியும் வந்திருக்கீங்க? சார் சார், கேட்டுட்டே இருக்க, நீங்க பாட்டு போயிட்டு இருக்கீங்க. சார் நில்லுங்க சார். சார் என்ன சார்? சார், அதான் அன்னைக்கே சொல்லிட்டு தானே போனோம், திரும்பி எப்ப வேணாலும் நாங்க வருவோம்னு. மறுபடியும் நாங்க இங்க வர்றதுக்கான தேவை வந்திருக்கு, அதான் வந்திருக்கோம். ஏங்க, இது என்ன அநியாயமா இருக்கு? நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எனக்குன்னு ஒரு பிரைவசி இல்லையாங்க? சரி, இப்படி சொல்லாம கொள்ளாம வரீங்களே, இந்நேரம் நான் வீட்டுல இல்லாம வெளியே எங்கேயாவது போயிருந்தா என்ன பண்ணுவீங்க? நீங்க எங்க போனாலும் அங்க உங்களை தேடி வந்து விசாரிப்போம். ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னது? விசாரணையை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டேன் சார். என்ன சார் பாக்குறீங்க? நாங்க எங்க வேலைய பார்க்கணும், கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. முடியாதுங்க, எனக்கு இப்ப வேற ஒரு வேலை இருக்கு. நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இங்க பாருங்க சார், இப்ப நாங்க மரியாதையா கேக்குறோம். இதுக்கு நீங்க ஒத்துக்கலனா அப்புறம் நாங்க கேட்க வேண்டிய விதத்துல கேட்க வேண்டியது வரும். ஏன்னா இறந்தது உங்க அப்பா மட்டும் இல்ல, அவர் ஒரு மினிஸ்டர். அவரை கொன்னவங்களை கண்டுபிடிக்க வேண்டியது எங்களோட கடமை. அதுக்காக நாங்க யார வேணா எப்படி வேணாலும் விசாரிக்கலாம். எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. சரி, இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? நாங்க விசாரிச்சு பார்த்ததுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க மினிஸ்டரோட சொந்த பையன் இல்லையாமே? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அதையே நாங்க அன்னைக்கு விசாரிச்சப்போ சொல்லல. ஹலோ, நான் அவருக்கு பிறக்கலனாலும் என்ன சட்டப்படி தான் அவர் தத்து எடுத்திருக்காரு. அவருடைய எல்லா சொத்துக்கும் நான் மட்டும்தான் வாரிசு. அதுக்காக அவருக்கு இன்னொரு குடும்பம் இல்லைன்னு ஆயிடுமா? சொல்லுங்க, இப்போ அவங்க எங்க இருக்காங்க? அவங்க எங்க அப்பா விட்டு எப்பயோ போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தான் எங்க அப்பாவை கூடவே இருந்து பார்த்துக்கிட்டேன். அவரும் என்ன மட்டும்தான் அவருடைய மகனா நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அதனால அந்த குடும்பம் எங்க போச்சு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தெரிஞ்சுக்கல, போதுமா? சரி, நாங்க உங்க வீட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜ பார்க்கணும். இங்க பாருங்க, இப்படி நீங்க யோசிக்கிறதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சீக்கிரம் வந்து காட்டுங்க, நாங்க அடுத்த வேலையை பார்க்கணும். சரி வாங்க. என்னடாச்சு? அண்ணா, மோனிகா கிளம்பிட்டா. டேய், உடனே அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. சரிண்ணா, இப்பவே அவளை ஃபாலோ பண்ணி போய் அந்த பென்ட்ரைவை வாங்கிட்டு வந்துட்டுமா? டேய், நான் உன்னை ஃபாலோ மட்டும்தான் பண்ண சொன்னேன். அவ அந்த பென்ட்ரைவை இளங்கோ கிட்ட கொடுக்க போறான்னு நினைக்கிறேன். அவன் கையில பென்ட்ரைவை கொடுக்கிற வரைக்கும் எதுவும் பண்ண வேணாம். இடையில நீங்க ஏதாவது பண்ண போய் பென்ட்ரைவ் மிஸ் ஆச்சுன்னா அப்புறம் அது திரும்ப கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுவே அது இளங்கோ கைக்கு போயிடுச்சுன்னா நாம அதை ஈஸியா எடுத்துடலாம். புரியுதா? புரிஞ்சுதுண்ணே, நாங்க ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். ரைட், போலாம், போடா.
பாலு நீங்க சார். வெளியே வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். சொல்லுங்க சார், மோனிகா வந்திருக்காங்க சார். ஓ, மோனிகா வந்திருக்காங்களா? ஆமா சார், இளங்கோ தான் வர சொல்லியிருக்காரு. சரி, அவங்கள உள்ள வந்து வெயிட் பண்ண சொல்லுங்க. சரிங்க சார். உங்களை உள்ள வெயிட் பண்ண சொன்னாங்க. ம். போங்க. மோனிகா இதுக்காக உங்களை பார்க்க வந்திருக்காங்க. இது மினிஸ்டர் வீடு. இங்க நிறைய பேர் வருவாங்க போவாங்க. மோனிகா எதுக்கு வந்திருக்காங்கன்னு என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? இதுல இருந்து ப்ளே பண்ணுங்க. பார்த்து மெதுவா உள்ள கொண்டு போய் வைங்க. சார், என்ன இது? பார்த்தா தெரியலையா? வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் சரியா ஒர்க் பண்ணல, அதான் புதுசா வர வச்சேன். என்ன இது? எதுக்கு திரும்பவும் ஃப்ரிட்ஜை கொண்டு போறாங்க? அது இந்த ஃப்ரிட்ஜை செக் பண்ணி பார்த்ததுல அதில் கொஞ்சம் ஃபால்ட் இருந்துச்சு, அதான் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஜான், இதுக்கு முன்னாடி கிளிப்பை ப்ளே பண்ணுங்க.